ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்குது. சர்மி கிச்சன் சேனல் 6. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய உங்களால் தான் சாத்தியமாச்சு. ஸோ வாங்க, வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போய் ஸோ செலிப்ரேஷன்னா ட்ரீட் இல்லாமலையா? கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நியூ டிஷ்ஷோட தான் உங்களை நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சாம்ப பூசணிக்காய் ஹல்வா 1K சப்ஸ்கிரைபர் செலிப்ரேஷனுக்காக நான் இந்த டிஷ் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப எம்மியான, டேஸ்ட்டான, டெலிஷியஸான வித்தின் 15 மினிட்ஸில் பண்ணுற இந்த ஹல்வா எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காவை கட் பண்ணி துருவி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பூசணிக்காயும் நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. ஸோ இதில் பூசணிக்காயில் வாட்டர் கண்டே இருக்கனால தண்ணியாட்டம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நாம் வந்து இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காயோட நான் வந்து 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து வெந்து வரட்டும். வாட்டர் நம்ம எக்ஸஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து இந்த தண்ணி வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைனர் வச்சு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துடலாங்க. இது சூடாக இருக்கப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து வடிகட்டிடுங்க, இல்லைனா வந்து குலைவான மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து பச்சை தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் கூல் பண்ணிக்கோங்க இது. ஸோ நமக்கு தண்ணியெல்லாம் வந்து தேவைப்படாது. ஸோ தண்ணியை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பூசணிக்காய் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். பார்த்தீங்கன்னா 5 மினிட் வெயிட் பண்ணி நல்லா வந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட இதில் வந்து மாய்ஸ்சர் இருக்கக்கூடாது, அதாவது வாட்டர் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம வந்து எடுத்து ஹல்வாக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி குயிக்காக பார்த்தோன்னா கேஷு, அதாவது முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன், கீ கொஞ்சம் எடுத்திருக்கேங்க, நெய் எடுத்திருக்கேன். ஸோ கலர் பவுடர் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1/2 பிஞ்ச் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஷு, அதாவது முந்திரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேனில் தான் நான் மறுபடியும் வந்து அந்த ஹல்வா வந்து ப்ரிப்பேர் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஷு ஃப்ரை பண்ணி எடுத்து இதே பேனில் நான் வந்து ஹல்வா, ஸோ கேஷு ஃப்ரை பண்ண அதே பேனில் தான் நான் வந்து அந்த பூசணிக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வந்து நெய்யோட ஃப்ரை. ஸோ ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சு நல்லா இந்த நெய்யோட இந்த பூசணிக்காய் கம்பைன் ஆகிற மாதிரி கலந்துக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட் வந்து நல்லா மாய்ஸ்சர் எதுவும் இல்லாமல் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து சுண்டு வந்துடுச்சு நம்ம பூசணிக்காய். ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எடுத்து வச்ச சுகரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதுக்கு ஸ்வீட்க்கு வந்து நான் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். வேறு வந்து நீங்கள் மிட்டாய் மேட், அதாவது வந்து உங்களுக்கு நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் மட்டும்தான் இந்த அல்வாவில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா இது வந்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ சுகர் போட்டவுடனே கொஞ்சம் நல்லா வந்து லூஸாக வரும். ஸோ இந்த நான்ஸ்டிக் பேன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நான்ஸ்டிக் பேன் தாங்க பெட்டரு இந்த மாதிரி ஹல்வா செய்கிறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அல்வா பதத்துக்கு சுருண்டு வருது. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அல்வாவுக்கு பொறுத்த வரைக்கும் எப்போனாச்சும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றேன், அதனால் கொஞ்சம் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பே இல்லைங்க. ஸோ வந்து டேஸ்ட்டு நல்லா ரிச்னஸாக இருக்கும். வித்தின் 15 மினிட்டில் நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா கிண்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம அந்த ஹல்வா வந்து நெய்யெல்லாம் வெளியில் திரண்டு வருது பாருங்கள். ஸோ இதுதான் பதம், நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து திக்காகணுங்க. வெயிட் பண்ணி நம்ம வந்து ஒரு 15 மினிட் தான் இந்த அல்வா செய்கிறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமாகவே வைங்க நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஹல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கேஷு வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இதோட இதை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து கேஷு மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா வேறு நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே எம்மியாக, டெக்ஸ்சர் பாருங்கள், கலர் பாருங்கள், எவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும் இந்த ஹல்வா. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான, டெலிஷியஸான, எம்மியான, கலர்ஃபுல்லான, ரிச் டேஸ்ட்னஸோட பூசணிக்காய் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான, டெலிஷியஸான, எம்மி டேஸ்ட்டான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.